பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நன்றி உள்ளவர்களாய் இருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். அது என்ன நன்றி உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் அநேகர் என்ன செய்ய மாட்டாங்க, நன்றி உள்ளவங்களாவே இருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல காரியங்களை செய்தாலும் கூட, ஒரு நன்மையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் கூட, அல்லது அவங்க வாழ்வுக்கு தேவையான காரியங்களை செய்தால் கூட, அந்த நேரத்தில் மாத்திரம் நடித்து கொண்டு பிறகு என்ன செய்வாங்க, நன்றி மறக்கிறவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் நன்றியை என்ன செய்யக்கூடாது, மறக்காமல் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். உலகத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு படிக்கிற மாணவன் எடுத்துக்கொண்டாங்கன்னா, ஆசிரியர் கஷ்டப்பட்டு படிக்க சொல்லுவாங்க, படிக்க வைப்பாங்க. அவனை நல்ல முறையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்த பிறகு அந்த ஆசிரியருடைய காரியங்களை, உழைப்பை அந்த பையன் கூட மறந்து போயிடலாம், நன்றி மறந்துடலாம். அல்லது ஒரு முதலாளி என்ன செய்யலாம், ஒரு தொழிலாளிக்கு நல்ல வேலையை கொடுக்கும் பொழுது நல்ல ஊக்கமான காரியங்களை சொல்லுவாங்க, செய்வாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் அவங்க மேல் நோக்கி வந்த பிறகு, தொழிலாளி மேல் நோக்கி வந்த பிறகு அந்த அளவுக்கு வளர்த்து விட்ட தொழிலாளி முதலாளியை கூட என்ன செய்யலாம், அவங்க மறந்து போய் விடலாம். அப்போது நன்றியை மறந்துடுவாங்க. அடுத்து இன்னும் நிறைய காரியங்களை என்ன செய்யலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு அவசரத்துக்கு உதவி செய்தால் கூட, அல்லது மற்ற காரியங்களை ஒரு நன்மைகளை செய்தால் கூட, அநேகர் என்ன செய்வாங்க, அந்த நேரத்துக்கு சரி சரின்னு சொல்லுவாங்க, பிறகு காலம் சென்ற பிறகு நன்றியை மறந்துடுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உலகம் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றியை மறக்கிறவர்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது என்பதுதான் வேதம் சொல்கிறது. இன்றைக்கு செய்தி என்ன தலைப்பை பார்க்குறோன்னா, நன்றி உள்ளவர்களாக இருங்கள் சொல்லி பார்க்குறோம். அப்போ நன்றி உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னா, அப்போ அதுக்கு என்ன அப்படிங்கிறத நீ வசனம் போட்டுருது. கடைசி காலத்துல மக்கள் எப்படிலாம் இருப்பாங்க, என்னென்ன நிகழ்வுகள்லாம் அவங்க வாழ்க்கையில வரும் அப்படிங்கிறது தான் 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தீமோத்தேயுங்கிற மனிதனுக்கு, வாலிப பையனுக்கு பவுல் எழுதுகிறார். அப்போ இந்த உலகத்துல நன்றி இல்லாம இருப்பாங்க, அடுத்து தேவபக்தியின் விஷயத்தை தடிப்பாங்க, உலகம் போற போக்கு மோசமா போகும், மக்கள் மாறுவாங்க அப்படின்னு வருத்தத்தோடு சொல்லிட்டு, நாம அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நாம அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நன்றி அறியாதவர்களாக இருப்பார்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார். இன்னைக்கு அதை மென்ஷன் பண்ணி பார்க்கணும். நன்றி அறியாதவர்களாய் இருக்கக்கூடாது. அது நன்றி அறியாதவர்களாய் என்ன செய்யணும், போயிடுவாங்க. நன்றி உள்ளவங்களா பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க, நன்றி அறியாதவங்களா போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்லுவார். அப்போ வேதனையோட சொல்லும் பொழுது அதை இன்னைக்கு தியானமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ உலகத்தில் அப்படி பல விதத்தில் பல விதங்கள் அப்படி மனுஷங்கள் இருந்தாலும் கூட, தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க மறக்கக்கூடாது. அது யார் எப்படி மறந்தாங்கிறத பார்ப்போம். ஒரு முறை இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்காக செல்லும் பொழுது 10 தொழு நோயாளர்கள், குஷ்டரோகிகள் சொல்லக்கூடியவங்க வராங்க. அப்போ தங்களுடைய பிணிகள் தீர்க்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து வரும்போது ஆண்டவர் அவங்க என்ன செய்றாரு, குணமாக்குறாரு. குணமாயிட்டு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்யுங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அவங்க போனவங்க சுகத்தை பெற்று கொண்டவங்க, தேவையெல்லாம் பெற்றுக்கொண்டு ஆண்டோட வாங்கி கொண்டவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லவே இல்லை. அதில் ஒரே ஒரு சமாரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் வந்தான். அந்த நபர் மட்டும் வந்து ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து நன்றி சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, 10 பேர் வந்தீங்கல்ல, 10 பேர் சுகமாய் போனீங்கல்ல, ஒருத்தன் தான் நீங்கள் வந்திருக்கீங்க, மிச்சம் 9 பேர் எங்கேன்னு கேள்வி கேட்குறாரு. அப்போ மற்ற 9 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, நன்றி அறிவு இல்லை, நன்றியை மறந்து விட்டார்கள். அப்போ அதுல இருந்து என்ன சொல்ல வராரு அந்த கேள்வியில இருந்து அப்படின்னா, நன்றி உள்ளவங்களா இருக்கணும்னு சொல்ல வராரு. இன்னைக்கு பவுல் தான் சொல்றாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட இருந்து நிறைய நன்மைகளை என்ன செய்யலாம், ஊழியத்துல பெற்றுக்கொண்டு இருக்கலாம், குடும்பத்தின் காரியத்துல பெற்றுக்கொண்டிருக்கலாம், நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கலாம், அல்லது மற்ற படிப்பு சார்ந்த விஷயங்களை பெற்றுக்கொண்டிருக்கலாம், உலகத்தின் காரியத்தில் பெற்றுக்கொண்டிருக்கலாம், ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா இல்லை என்பதை என்ன செய்யணும், எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 10 பேர்ல ஒருத்தன் தான் நன்றி சொல்லி வந்து என்ன தேவனை மையப்படுத்தினா, மற்ற 9 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, நன்றி சொல்லலை. ஆனா அந்த ஒருத்தன் என்ன செய்தான், சமாரியன்ங்கிற அந்த நபர் நன்றி சொல்லி தேவனை மையப்படுத்த முன் வந்தார், நன்றியா இருந்தார். மற்ற 9 பேர் நன்றியா இல்லை, நன்றியை மறந்துட்டாங்க. அப்ப இந்த கடைசி காலத்துல நன்றி அறிவு இல்லாம இருப்பாங்க. நாம அப்படி இல்லாம நன்றி உள்ளவங்களா இருக்கணுங்கிறது தான் ஆண்டவர் சொல்ல வர கருத்து. அப்ப இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும், ஒவ்வொரு ஊழியர்களும், ஒவ்வொரு ஆசிரியர்களும், யாராக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவங்க நம்மக்கிட்ட நன்றியா இருக்கணும்
நன்றியை மறக்கக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம், தப்பு இல்லை. அதே நேரத்தில் நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கோமா? ஆண்டவர் வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு விட்டு பிறகு அவரை மறந்து விடுறோமா? நன்றி கேட்டவங்களா இருக்கோமா அப்படின்னு நம்ம நினைச்சக்கூடாது. அப்படியே நினைச்சு யோசிக்கணும். யோசிச்சுட்டு நம்ம நினைச்சக்கூடாது, நன்றி மறக்கக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம நினைச்சோம் நன்றி உள்ளவர்களாய் தேவனுக்கு இருக்க வேண்டும். மனுஷனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், நன்றி கட்டத்தனமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க உலகத்துல. ஆனா நாம தேவனை ஏற்றுக்கொண்டவங்க, தேவனது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவங்க, தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் நினைச்சாரு, அதை விரும்புகிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் தேவ பிள்ளைகளும் ஜீவனையே நமக்காக கொடுத்துக்கிறார், ரத்தத்தையே செஞ்சிருக்கிறாரு. நாம பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி தன் ஜீவனை கொடுத்த தேவனா இயேசு கிறிஸ்துவுக்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையே என்ன செய்யும், நன்றியாக அவருக்கு சமர்ப்பித்து நன்றி உள்ளவர்களாக இருந்து தேவனை மைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.